சாயந்தரம் பிடிச்ச மழை சார். இன்னமும் தண்ணி வடிய மாட்டேங்குது. நாங்கள் புல்லை கொட்டி வச்சுக்கிட்டு எப்படி இருக்கிறது? இந்த மாதிரி பாம்பு வருது, பச்சை வருது, இந்த பாருங்க இது வருது. இதில் நின்று நாங்கள் எப்படி சோறு சார் சமைச்சு சார் இப்போ சாப்பிட்றது சார்? எங்களுக்கு ஒரு உதவியும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்கள் தண்ணியில் கலந்து வருஷத்துக்கு வருஷம் இதே மாதிரி தான் சார் நாங்கள் பண்ணுறோம், கிடக்குறோம் தண்ணியில். யாருமே இதை வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த பெரிய சாக்கடை எடுத்தால் தான் தண்ணி வலியுங்க. இப்படி கண்டமாக கிடக்குற. உங்கள் பேர் என்ன? இது என்ன தெருவு? எப்போ தண்ணி போடுது? என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்க? அழகர் காலனி சார், அழகர் காலனி. என் பேர் விஜயலட்சுமி. இப்படி தான் இருக்கோம். எப்போம்மா தண்ணி பூந்துச்சு? எவ்வளோ சிரமமாக இருக்குது? இது நேற்றுலேருந்து பூந்துருச்சு. நேற்று விடாமல் மழை பெஞ்சோன்னு பூந்துருச்சு தண்ணி. இன்னமும் இப்படியே எதுவும் வாசலும் எதுவும் ஒன்றா தான் இருக்குது. இன்னமும் எப்படியும் பொருளையும் இன்னும் பூந்துடும் தண்ணி. இல்லை நாங்கள் எப்படி இருக்கிறது? வயசானவங்களை அழைச்சிக்கிட்டு நான் வச்சுக்கிட்டு இந்த இது தண்ணியில் எப்படி அவங்கள அழைச்சிட்டு போக முடியும்? அதனால் இந்த கட்டிலே உட்காந்துருக்கேன். எவ்வளோ சிரமமாக இருக்குமா? சாப்பாடுக்கெலாம் வெளில போக முடியாது? எங்கே இப்போ யாரும் சார் போகிறது? ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் போவோம், யாரும் ஆம்பளை பிள்ளைங்களும் இல்லை. நாங்கள் போய் வந்தாக்கா ஒரு நடை போயிட்டு வந்தாக்கா சுத்தமாக அவுத்து விட்டு வேறு துணி மாற்றிக்கணும். இல்லை இன்னும் தண்ணி போகிற போது எங்கள் துணிமணி எடுத்து நாங்கள் கட்டிக்க போகிறோம்னு என்னன்னு தெரியல. வீடெல்லாம் தண்ணி பிடிச்சிருந்துச்சு. சாயந்தரம் வேண்டிய மலையிலேருந்து வீடெல்லாம் தண்ணி பிடிச்சி சமைக்க கூட முடியல. வெளியில் போயிட்டு வர கூட அங்கங்கே பள்ளமாக இருக்குது, வெளியில் போயிட்டு வர முடியல. ஒரு 10 வீட்டில் தண்ணி புந்துருக்கு சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. சமைக்கிறது கூட எதுவும் முடியாமல் நாங்கள் இருக்கோம். உட்கார கூட இடம் இல்லை சார். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள். பாம்பு வருது, இப்போ இந்த பூச்செல்லாம் வருது சார் நிறையா. ரொம்ப சிரமம். எதனால தண்ணி வருது? என்ன பிரச்சனை இங்கே வருதுக்கிறேன்னா? தண்ணி வாய்க்காலாம் தண்ணி போக மாட்டேது சார். இதேமாரி இந்த பக்கம் சாலவத்துலேயும் தண்ணி போக மாட்டேது. அந்த தண்ணியெல்லாம் தேங்கி வாசல் கொள்ளையெல்லாம் புண்டு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுது சார். என்ன வாய்க்காது? தூர் வரல வாய்க்கா? ஆமாம் சார், தூர் வார சொன்னது தூர் வார மாட்டேன். என்ன வாய்க்கா பேர் இருக்காதோ? இது வாய்க்கா பேர் இல்லை சார், சும்மா இது வந்து சாக்கடை தான் இது. சாக்கடை. ஆமாம், அதில் அடைச்சிக்கிது. அதை அடைச்சிக்கிட்டு ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு சார். நாங்கள் முனிசிபாலிட்டிக்காரங்கள்ட்டையும் சொன்னோம். அவங்க வந்து அதை பார்க்க முடியாது, அவங்க பார்க்கணுன்னா நீங்கள் 10 ஆள் விட்டால் தான் நாங்கள் ஜேசிபி விட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கவுன்சிலர். அதுலேருந்து மழை இல்லாததுனால கொஞ்சம் வடிஞ்சிது சார். நேற்றுலேருந்து மழை பெய்யும் வீட்டுக்குள்ளே தண்ணி பூந்துட்டு பாம்பு இந்த பாருங்க கொல்லை பக்கமாக பாம்பு வருது, வாசல் வழியாக வருது பாம்பு வருது. தொடர்ச்சியாக பெஞ்சா என்ன ஆகும்? எண்ணம் இன்னும் வீடு நம்பி போயிடும் சார். போன மலைக்கே ரொம்பிட்டு அப்போயே இறச்சி விடுது, சுத்தம் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ மறுபடியும் இந்த நேற்றுலேருந்து பெஞ்ச மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு நிற்க கூட முடிய இடம் இல்லை சார். உட்கார் நைட்டு எப்படி தான் தூங்குறது? இப்போ சமைக்கிறது கூட வழி இல்லை சார்.